1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு கர்நாடக அரசோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைதி கூட்டுப்படை என்கிற ஒரு படையை வீரப்பனாரை பிடிப்பதற்காக நியமிக்கப்படுகிறது. தமிழகத்தின் சார்பில் ஐஜியாக இருந்த தேவாரம் அவர்களுடைய தலைமையில் கர்நாடக மாநிலம் ஒப்புக்கொண்டதின் பேரில் 2 மாநில அரசுகளும் ஒன்றாக இணைந்து தேவாரம் தலைமையில் வீரப்பனாரை பிடிப்பதற்காக அதிவிரைவு படையை காடுகளில் அமர்த்தியது. மக்களின் சொல்லனா துயரங்களை தொடங்கினார்கள். சுரக்காய்மடு பாலாறுக்கும் பக்கத்திலே நடந்த பயங்கரமான குண்டுவெடிப்பு, மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் உள்ளிட்ட 4 எம்கே யுத்தப்பா உள்ளிட்ட 6 பேர் படுகொலை, மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா சகில் அகமது உள்ளிட்ட 39 பேர் படுகொலை என்று வீரப்பனார் இந்த 91லிருந்து 96 வரை ஜெயலலிதா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தார்களோ அந்த நெருக்கடிகளை சமாளிக்கும் விதமாக கர்நாடகத்தினுடைய உயர் பதவிகளில் இருந்த உயர் அதிகாரிகளை சுட்டு வீழ்த்தினார் வீரப்பனார்.